மேலே பறந்து கருவிகள் ட்ரோன் அந்த கருவி படம் எடுத்துக்கிட்டு இருந்தது. எல்லாரும் கீழே நின்னாங்க. மேல நின்று பேசின ஆள் யாரு? நீங்க. டாப்பாங்கில் வீவிலே மேல இருந்து கழுகு பார்வையில் மக்களை பார்த்து கொண்டிருந்த ஆள் யாரு? நீங்க. அப்ப எவன் அங்க ஒரு இடத்துல 10 பேர் புகுந்தா அந்த இடத்துல சலசலப்பு ஏற்படுமே. அப்ப நீங்க ஏன் நிறுத்தல பேச்ச? அங்க என்னன்னு பாருங்க. நீ ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? பாதி பேசிட்டு காதுக்குள்ள வந்து இன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவர்கள் உங்கள் காதுக்குள்ள வந்து சொன்னாரு. என்ன சொன்னார்? ஒரு தடவை எங்களுக்கு சொல்லுங்க. 3 முறை இந்திய புலனாய்வுத்துறை உங்களை வர சொல்லி விசாரிச்சிருக்கு. விசாரிச்சுல அதுகிட்ட கேட்க முடியாது. என்ன கேள்வி கேட்டா என்ன பதில் சொன்னாருன்னு நீங்க சொல்லுங்க. என்ன கேள்வியை முன்வைத்தார்கள்? நீங்கள் சொன்ன பதில் என்ன? எங்களுக்கு சொல்லுங்க. எங்களுக்கு சொல்லுங்க. பழி போட்டார்கள். ஆமாம் போட்டார்கள். இப்ப அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட. காவல்துறை யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட. சிபிசிடி சிறப்பு விசாரணை பிரிவு உங்ககிட்ட. உளவுத்துறை யார்கிட்ட? உங்ககிட்ட. போடுங்க ஒரு விசாரணை குழுவை, கண்டுபிடிங்க. இதான் நடந்தது. சொல்லுங்க சொல்லுங்க. அதை விட்ட நீங்க 20 லட்சம் ரூபா கொடுத்தீங்க. இன்னும் கூட 20 லட்சம் கொடுங்க. வேணாம்னு சொன்னா எங்களை அப்புறம் பேசுங்க. நீங்க தான் உச்சத்தை விட்டு 200 கோடி விட்டு. அப்ப அவ்வளவு காசு வச்சிருக்க நீங்க இன்னொரு 20 கோடி 10 கோடி எடுத்து எல்லாருக்கும் ஆளுக்கு 1 கோடியை கொடுங்க. நாங்க கேட்கல. கொடுங்க. கள்ளச்சந்தையில் டிக்கெட் வித்த காசுலாம் இருக்குல்ல, எடுத்து கொடுங்க. நாங்க வேணான்னு சொல்றோமா? வேலை கொடு. உங்களுடைய நிதித்துறை அமைச்சர் மாரிய வில்சன் அவர்கள் பனிமலர் கல்லூரி வச்சிருக்காரு. அதுல வேலை போட்டு கொடு. நாங்க வாழ்த்துறோம். துரை நீ வாழ்த்து பேசுற. நாங்க ஒரு எல்லாரும் நம்ம பிள்ளைகளை மகளை எல்லாரும் வாழ்த்து பேசுங்க. நான் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு வாழ்த்துறேன். கொடுக்க சொல்லு. பொதுப்பணித்துறை அமைச்சர் வந்து ஒன்று வச்சிருக்காரு, அரைஸ் மைக்ரோ பினான்ஸ். அதுல கொடு. வாய்ஸ் ஆஃப் காமன்ல கொடு. நீங்க விஜய் வித்தியாசரம்னு ஒரு பள்ளிக்கூடம் வச்சிருக்கீங்க. அதுல வீட்டுக்கு ஒரு வேலையை கொடு. நாங்க கேட்டா சொல்லு. நாங்க உங்க போட்டோவுக்கு கும்பிட்டு கூட நாங்க நன்றி சொல்றோம். ஒன்று போடுங்க. அரசு என்றால் என்ன? முதல்ல அரசு என்றால் என்ன? எதுக்காக அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க? முதலமைச்சர் ஆகிட்டே கொடுக்குறீங்க. முதலமைச்சர் ஆகல. ஒருவேளை முதலமைச்சர் ஆகல என்ன பண்ணிருப்பிய? அரசு வேலை கொடுத்திருப்பீங்களா? கொடுத்திருப்பீங்களா? நீங்கள் சாட்சிகளை கலைக்கிறீர்கள். குற்றத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள். நாளைக்கு என்ன விசாரணை நடக்கும்? நான் ஆட்சிக்கு வந்துட்டேன். விசாரி